சக்தி, வயித்துல புள்ளைய வச்சுட்டு இவ்வளவு நேரம் யாராவது முழிச்சிட்டு இருப்பாங்களா? இந்தா பாலை குடி. குடி சக்தி. குடி சக்தி. அம்மா புகழுங்க சக்தி. அவன் புதுசா அனிமேட்டட் மூவி லூகா ரிலீஸ் ஆயிருக்குல்ல, அத பாத்துட்டு இருக்கான். ஓ, பாக்கட்டும் பாக்கட்டும், அதான் நமக்கு நல்லது. என்ன சொன்னீங்க மாமா? ஒண்ணுல பாலக்குடி. பாலை குடிச்சிட்ட. குட் நைட் மாமா. என்ன மாமா, என்னாச்சு? சக்தி, அது வந்து சொல்லுங்க மாமா. அது ஒண்ணுல, நீ தூங்கு. இல்ல மாமா, நீங்க ஏதோ சொல்ல வந்து சொல்லாம மறைக்கிறீங்க. என்னன்னு சொல்லுங்க. ஏதாவது பிரச்சனையா? சச்சா, பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல. அப்புறம் என்ன மாமா? அது வந்து ஒரு பொண்ணு முழுகாம இருந்தா அவளோட கர்ப்ப காலத்துல தாயும் செய்யும் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு தாத்தா வைத்தியம் இருக்கான். அத செஞ்சா உடம்பு மனசும் நல்லா இருக்குமா? அதான் அதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு யோசனையா இருக்கு. தாத்தா வைத்தியமா? என்ன மாமா சொல்றீங்க? ஆமா, பாட்டி வைத்தியம்னு ஒண்ணு இருக்கும்போது தாத்தா வைத்தியம்னு ஒண்ணு இருக்க கூடாதா என்ன? சரி, அப்படியே இருந்தாலும் என்கிட்ட சொல்றதுக்கு ஏன் தயங்குறீங்க? சொல்லுங்க மாமா. சொல்லிடுவேன், அப்புறம் நீ கோவப்படக்கூடாது. நான் கோவம்லாம் பட மாட்டேன், நீங்க சொல்லுங்க. சொல்லிடுவேன் சக்தி. சொல்லுங்க மாமா. மாசமா இருக்கிற பொண்டாட்டியும் வயித்துல இருக்கிற குழந்தையும் நல்லா இருக்கணும்னா டெய்லி முத்தம் கொடுத்துக்கணுமா? பத்தியா பத்தியா, கோவப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு நீ கோவப்படுற பாரு. மாமா, யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுவீங்களா? யாரோ ஏதோ உங்ககிட்ட உளறி இருக்காங்க. தாத்தா வைத்தியம்னு எதுவுமே இல்ல மாமா. நீங்க பேசாம தூங்குங்க. ஐயோ சக்தி, நான் நிஜமா தான் சொல்றேன். தாத்தா வைத்தியம்னு ஒண்ணு இருக்கு. அதுல காலையில ஒரு முத்தம், மதியம் ஒரு முத்தம், நைட் ஒரு முத்தம், அவ்வளவுதான். அவ்வளவுதான் சக்தி. ஆமாமா, தாத்தா வைத்தியம்னு ஒண்ணு இருக்கு மாமா. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். சக்தி நம்பிட்டா. ஆனா அத நீங்க தப்பா சொல்றீங்க மாமா. தப்பாவா? இல்லையே மாமா, ஒரு வேளைக்கு 3 முத்தத்தை நீங்க ஒரு நாளைக்கு 3 முத்தம்னு தப்பா சொல்றீங்க. இல்ல, இரு, என்ன சொன்ன? ஆமா, நான் தான் தப்பா சொல்லிட்டு இருக்கேன். சாரி சக்தி. தாத்தா வைத்தியத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வேண்டாம் மாமா. எனக்கு வேணும் சக்தி. வேண்டாம். எனக்கு வேணும். வேணும். அடச்சே, இத்தனை நாளா நமக்கு தாத்தா வைத்தியத்தை பத்தி தெரியாம போச்சு. இப்பவே அனு கிட்ட அப்ளை பண்ணிட வேண்டியதுதான். அனு 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 என்ன வெங்க? உனக்கு இந்த தாத்தா வைத்தியத்தை பத்தி ஏதாவது தெரியுமா? என்னது தாத்தா வைத்தியமா? என்ன வளர்ற? யார் இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னது? அது ஒரு அனுபவமிக்க தாத்தா சொன்னாரு. சரி, என்ன சொன்னாரு? அதுவா, பொண்டாட்டி முழுகாம இருந்தா புருஷன் அவளை கண்ணு கருத்துமா பாத்துக்கணுமா? ஏன் அனு இவ்ளோ அவசரப்படுற? நானே ஒரு ஃப்ளோல வந்துகிட்டு இருக்கேன். குறுக்குல பேசி ஸ்டக்கப் பண்ணாத. சரி சொல்லு, நான் கேக்குறேன். பொண்டாட்டிக்கு ஒரு வேளைக்கு 3 முத்தம்னு காலையில, மத்தியானம்,
நைட்டுன்னு கொடுக்க சொல்லிருக்காரு. என்னது? அஹ், ஆ, ஒரு வேலைக்கு எத்தனை முத்தம் கொடுக்க சொன்னாரு? அது ஒரு வேளைக்கு 5. 5? ஆ, நீ முதல்ல 3ன்னு தானே சொன்ன மாதிரி இருந்துச்சு. அது 3 மாசம் முழுகாம இருக்கும்போது 3. இப்ப நீ 5 மாசம்ல, அதனால 5. ம். ஐயோ, என்ன இவ நம்பளையா? இவ்ளோ யோசிக்கிறாளே. அனு, ஆ, சொல்லு வெங்கட். என்ன யோசிக்கிற? இல்ல, ஒரு நாளைக்கு 15 முத்தம்னா எனக்கு 5 மாசம் ஆயிடுச்சு. ஆமா. அப்ப 15 × 30னா 450 முத்தம். ஓகே. அப்போ ஒரு மாசத்துக்கு 450 முத்தம்னா 450 × 5 2250 முத்தம் வருதே. அதான் நீ எப்படி கொடுப்பேன்னு யோசிச்சுட்டு இருக்க. ச்சே, இவ்வளவுதானா? நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். ஹே, ஜஸ்ட் 2250 கிசஸ் தானே. ஒரு நாளைக்கு 15 இல்ல 75 முத்தனு கொடுத்து கணக்க காலி பண்ணிட வேண்டியதான். சீப்போ. சீப்போ இல்ல, சீப்பா. இங்க கதவு திறந்திருக்கு. சாரி. நீங்களும் உங்க வீட்ல தாத்தா வைத்தியம் பண்ணுங்க. அடிக்காதீங்கண்ணா, அண்ணா ப்ளீஸ்ண்ணா, விட்டுருங்கண்ணா, அண்ணா ப்ளீஸ், அடிக்காதீங்கண்ணா, அண்ணா, அண்ணா ப்ளீஸ்ண்ணா, அண்ணா விட்டுருங்கண்ணா, அண்ணா, அண்ணா வேணாண்ணா, அண்ணா. இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்களை அடிச்சு துன்புறுத்தி பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்காங்க சார். தான் வீட்டு பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு தட்டி கேட்ட குடும்பத்தை உண்டுலன்னு ஆக்கியிருக்காங்க. பாவம் சார், பல பொண்ணுங்க தனக்கு நடந்த கொடுமைய வெளியில சொல்ல முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இவனுங்கள மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது சார். வெங்கட், உங்க ஆதங்கம் எனக்கு புரியுது. ஆனா இந்த ஆதாரம் மட்டும் போதாது. பாதிக்கப்பட்ட பொண்ணோட வாக்குமூலமும் வேணும். சார் இருக்கு சார், ஆதாரம் இருக்கு. அவனால பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு துணிஞ்சு வந்திருக்கா சார். யார் அந்த பொண்ணு? இப்ப இந்த வீடியோல பாத்தீங்களா சார், அதே பொண்ணுதான். ஒரு நிமிஷம் சார். வாமா. வாமா. இவங்கதான் சார். பிரியா, சொல்லு பிரியா, உனக்கு நடந்த எல்லா கொடுமையும் ஒண்ணு விடாம அவர்கிட்ட சொல்லு. ஜட்ஜ் இருக்காரு, உனக்கு அண்ணனுங்களா நாங்க இருக்கோம். என்ன நடந்ததுன்னு ஒண்ணு விடாம சொல்லு. அப்பதான் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் தண்டனை கிடைச்சு இனி எவனும் தப்பு செய்யறதுக்கே பயப்படுவானுங்க. சொல்லு பிரியா. இவன் தான் சார், எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம். இவன் தான் எனக்கு எடுத்தான். இவனாலதான் இன்னைக்கு கெட்டு சீரழிஞ்சு கிடக்குறேன். இத பாருமா, உனக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லுமா. இவனை எப்படி உனக்கு தெரியும்? இவனை எனக்கு தெரியாது சார். இவனுக்கு பொண்ணுங்களை கூட்டி கொடுத்த தெருமூட்டி தான் எனக்கு பழக்கம். அவன் என்ன லவ் பண்றேன்னு பல நாள் என்ன சுத்தி சுத்தி வந்தான். நானும் அவன் பேச்சுக்கு மயங்கி அவனை லவ் பண்ணிட்டேன். அவனோட பர்த்டேன்னு சொல்லி அவனோட வீட்டுக்கு போலான்னு சொன்னான். அவனோட அப்பா அம்மா எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு சொன்னான். ஆனா வீட்டுக்கு கூட்டிட்டு போல, ஏதோ பண்ண வீட்டுக்கு போனான். அப்பதான் புரிஞ்சது, அவனோட அம்மா கிட்ட கூட்டிட்டு போகல, இவனுக்கு கூட்டி கொடுக்க போனான்னு. நான் முடியாதுன்னு வீட்டுக்கு போறேன்னு பிடிவாதம் பண்ண.
அதுக்கு என்ன பெல்ட்டாலேயே அடிச்சாங்க. நான் மயக்கத்துல இருந்தப்போ சார், இதுக்கு மேலயும் உங்களுக்கு ஒரு சாட்சி வேணுமா சார்? நீங்க சொல்ல போற தீர்ப்புல தான் இந்த மாதிரி பொண்ணுங்களோட வாழ்க்கையை அடங்கியிருக்கு சார். இனிமே எவனுமே விருப்பம் இல்லாம ஒரு பொண்ணை கூட தொடக்கூடாது சார். சார், என்ன சார் யோசிக்கிறீங்க? சொல்லுங்க சார். இந்த பொண்ணை உங்க பொண்ணை நினைச்சு பாருங்க சார். சார், நீங்க கொடுக்க போற தீர்ப்புல தான் இவனை மாதிரி ஆளுங்க பொண்ணுங்களை பார்த்தாலே குனிஞ்ச தலைய நிமிரக்கூடாது சார். ஒரு நல்ல தீர்ப்பா சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க சார். இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல தீர்வை சொல்லுங்க சார். சார், ஏதாச்சும் சொல்லுங்க சார். வணக்கம் சார், என்ன விஷயமா வர சொல்லியிருந்தீங்க? பல பெண்களை கற்பழிச்ச வழக்குல திருமூர்த்தி உட்பட 4 பேர் மட்டும்தான் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறதா நீங்க கைது பண்ணவங்க மட்டும் இல்லாம 5ஆவதா மற்றும் இந்த குற்றங்களுக்கெல்லாம் மூல ஆதாரமா இருந்தது அந்த தொகுதி எம்எல்ஏ ஜெயமோகனோட பையன் சந்திரன் தான். இனி இது போன்ற குற்றங்களே நடக்கவே கூடாதுங்கிற கண்ணோட்டத்திலையும் சந்திரன் மற்றும் அவனோட கூட்டாளிகளுக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறேன். சார், எம்எல்ஏவோட பையன் எதுக்கும் ஒரு தடவை யோசிச்சு முடிவு எடுக்கலாமா சார்? சரி, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 2 சார். பெண் குழந்தை இருக்கா? 2 பெண் குழந்தைங்க தான் சார். அதுல ஒரு குழந்தைய இவன மாதிரி ஆளுங்க கெடுத்துட்டா இதே மாதிரி தான் எம்எல்ஏ பையன் யோசிப்பீங்களா? முடியாதுல்ல. அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. சூப்பர் சார். சார், என்ன சார் நீங்க எங்க ஊரு நாட்டாம மாதிரி நறுக்குன்னு தீர்ப்பு சொன்னீங்க சார். சூப்பர் சார். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு போங்க. ஓடா கூட்டிட்டு போங்க சார். வாடா. போ. ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு நீ தேங்க்ஸ் சொல்லாதம்மா. இதோ நிக்கிறாங்களே இவங்க 3 பேருக்கு தான் நீ தேங்க்ஸ் சொல்லணும். நான் வெறும் ஜட்ஜ்மெண்ட் மட்டும் தான் கொடுத்திருக்கேன். அந்த தீர்ப்புக்காக தான் உயிரையே பணைய வச்சு போராடினது இதோ இந்த 3 பேர் தான். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. உனக்கு கூட பிறந்த ஒரு அண்ணன் இருந்திருந்தா என்னெல்லாம் செஞ்சிருப்பானோ அதைத்தான் நாங்கெல்லாம் செஞ்சோம். நடந்த எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா நினைச்சு தயவு செஞ்சு மறந்துரு. தைரியமான பொண்ணாரு. இதுக்கப்புறம் உன்னை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்க சப்போர்ட் இல்லனா கண்டிப்பா இதை எங்களால செஞ்சிருக்கவே முடியாது. உங்களோட இந்த முயற்சிக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். சார், ரொம்ப நன்றி சார். ம். அப்ப நாங்க கிளம்புறோம் போயிட்டு சார். வாங்க. சார், நானும் கிளம்புறேன் சார். ரொம்ப நன்றி சார். போயிட்டு வாங்க ரன்பீர். ஆமா, நீங்க எப்படி உங்க அப்பா மாதிரி ரம்ல பீரை கலந்து தான் அடிப்பீங்களா? சேச்சே, நான் அப்படிலாம் அடிக்க மாட்டேன் சார். பின்ன எப்படி? நான் ரம்ம அப்படியே குடிப்பேன். ஃபோன் பண்ணலாமா வேணாமா? ஃபோன் பண்ணா ஜானு எடுப்பாளா? என்ன பண்றது? சரி, ஒரு ட்ரை தான் பண்ணி பாப்போமே. மஹிக் கால் பண்றாரு. இவர் எதுக்கு கால் பண்றாரு?
ஹலோ ஹலோ ஹலோ, நான் மகி பேசுறேங்க. எதுக்குங்க சிரிக்கிறீங்க? ஒன்னும் இல்லைங்க, சும்மாதான். நீங்க சொல்லுங்க. அது அது உங்ககிட்ட பேசணும் போல இருக்குங்க. ஆம், பேசுங்க. போன்ல இல்லைங்க. அப்புறம் உங்களை நேர்ல மீட் பண்ணி பேசணுங்க. ஐயோ, யாராவது பார்த்துட்டா தப்பாயிரும். நாளா வரமாட்டேன். ஏங்க, நம்ம 2 பேருக்கு தான் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுல்ல, அப்புறம் என்ன? இல்ல, இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி தனியாலாம் பேசுறது பயமா இருக்குங்க. வேண்டாங்க. எனக்கும் தான் பயமா இருக்கு. இருந்தாலும் ஆசை எனக்கு இருக்காதா? என்னது? இல்லங்க, விடுங்க. உங்களுக்கு பயமா இருந்தா வேணாம். ஆஹா, வேண்டானா இப்போ வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சுன்னா ஓகே. அம்மா, இப்போ நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்லைங்க, அப்ப நீங்க எதுக்காக சிரிச்சீங்களோ அதுக்காக தான் நானும் இப்ப சிரிக்கிறேன். சரி, ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு மாடிக்கு வந்துடுறீங்களா? மாடிக்கா? வேணா நீங்க ரூம்க்கே வந்துருங்க. ஐயோடா. இல்லைங்க, நார்மலா பேசுறதுக்கு தான் கூப்பிடுறாங்க. நான் மாடிக்கே வந்துடுறேன். சரிங்க, மறக்காம வந்துருங்க சீக்கிரமா. ம். ரெண்டு நிமிஷம் கழிச்சு வர சொன்னாரு. இப்ப போனா கரெக்டா இருக்கும். கேம் ஆடுறதுல கவனமா இருக்கான் புகழ். இப்ப போயிடலாம். ரெட் காயின் போகுது. என்ன கதவு திறந்திருக்கு? உள்ள இருப்பாளா இல்ல மேல போயிருப்பாளா? சரி, மேல போய் பாப்போம். ஆஹா, புகழ் வேற இருக்கானே. ஒயிட் காயின் ஃபாலோ பண்ணி போகுது. 2 காயினும் காதல் கேரம் போர்டுல பாக்கெட் ஆயிடும் போல இருக்கே. இத சும்மா விடக்கூடாது, ஏதாவது ஒண்ணு செய்யணுமே. ஏங்க, இப்படி அமைதியா இருந்தா எப்படிங்க? ஏதாவது வாயை திறந்து பேசுங்க. நீங்க தானே பேசணும்னு கூப்பிட்டீங்க. கூப்பிட்டேன், ஆனா உங்களை பார்த்ததும் பேச்சே வரமாட்டேங்குதுங்க. இருந்தாலும் உங்களுக்கு தைரியம் ஜாஸ்திங்க. எப்படிங்க சொல்றீங்க? ஆமா, ஒரு பொண்ண இப்படி தனியா மாடிக்கு கூட்டிட்டு வந்து பேசுறீங்களே. அப்படி பார்த்தா உங்களுக்கு தாங்க தைரியம் ஜாஸ்தி. கூப்பிட்டாங்க வந்துட்டீங்களே. இல்ல, பேசுறதுக்குங்க. நான் போறேன், போங்க. நில்லுங்க. ஏங்க, நான் போறேங்க. ஏங்க, சொன்னா கேளுங்க. சொல்லுங்க, கேளுங்க.
ரொமான்ஸா? எங்க புகழ் வரேன்னு சொல்லியிருந்தா நம்ம எங்கேயாவது போய் ஒளிஞ்சிருக்கலாம்ல. சொல்லதான் வந்தேன், அதுக்குள்ள நீங்க இடிச்சிட்டீங்க. அதனால ஹலோ, நான் இருக்கேன். சாரி புகழ். சாரிடா. புகழ், இதை யார்கிட்டயும் சொல்லிடாத ப்ளீஸ் புகழ். அது எப்படி நான் யார்கிட்டயும் சொல்லாம இருக்க முடியும்? டேய், நான் வேணா உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன்டா. சரி சரி, நான் பார்த்ததுனால நீங்க தப்பிச்சீங்க. இதுவே வேற யாராச்சும் பார்த்திருந்தா என்ன ஆகுறது? ஜாக்கிரதையா ரொமான்ஸ் பண்ணுங்க. சின்ன பையன்லாம் அட்வைஸ் பண்ற மாதிரி ஆகி போச்சடா மகி. ஆ? ஒண்ணு இல்லடா, நீ சொன்ன மாதிரியே நாங்க 2 பேரும் ஜாக்கிரதையாவே இருக்கோம். என்ன? சரி சரி, என்ஜாய் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். அத்தா, ஆல் தி பெஸ்ட். ஜானு, நம்ம கண்டினியூ பண்ணலாம். என்ன சாப்பிட்டேன்னு தெரியலையே, இப்படி வயித்த கலக்குதே. பாத்ரூம்ல வேற தண்ணி வர மாட்டேங்குது. பாட்டி வேற மேல வராங்க. ஜானகியத்தையும் மகியங்களையும் பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. இவங்க வேற ரொமான்ஸ் மூட்ல இருக்காங்களே, என்ன பண்றது? மகியங்கு, பாட்டி வராங்க. பாட்டி, எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சுக்கோங்க. என்ன சொல்ற? எங்க போய் ஒளியறது? என்ன கேட்டா? அந்த டேங்க்ல போய் ஒளிஞ்சுக்கோங்க. சரி வா வா வா. சரி, நீ போ. சீக்கிரம் வா.